ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போதும் அவருடைய இமேஜ் டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நேற்று அவர் குரல் கூட சரியில்லை. முதல்ல பண்ண பேச்சு இந்த பேச்சில் இல்லை. அந்த வேகம் இல்லை, வீரம் இல்லை. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் அவர்களுடைய கருத்துக்கள் வலு இழந்துக்கிட்டே வருது. அதான் உண்மை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசும்போது எப்படி இருந்துச்சு, அப்போ வர 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 விமர்சனங்கள் எப்படிலாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு குறைச்சிக்கிட்டே தான் வருது. நேற்று கூட சொல்கிறாருல, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு கோர்வையாக யார் தான் சொல்ல? தீய சக்தின்னு யார் சொல்லலை? திமுகவை நீங்கள் பல காலமாக ஒவ்வொரு தலைவர்களும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க, சொல்லிகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. ஆனால் திமுக மிகப்பெரிய பராசக்தியாக இன்றைக்கி நின்றுட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை போய் நம்ம காதில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் பார்க்குற ஒரு மக்களுக்கு ஒன்றா அது ஒரு பெரிய இதாக தெரியலாமே தவிர, நடுநிலையாளர்களுக்கு தெரியலாமே தவிர, திமுக காரனுக்கு எல்லாத்தையும் எதிர்த்து வந்தவன் தான் இன்றைக்கி களத்தில் கம்பீரமாக நிற்கிறான்.